கட்டில் மீது கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் 500 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு 75 லட்சம் ரூபாய். அதேபோல் டேபிள் மீது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் தங்க ஆபரணங்களின் எடை 100 கிராம். இது மட்டுமில்லாமல் 2-3 மாடி கட்டடங்கள், ஒரு 2 BHK பிளாட், 4 விலை உயர்ந்த நிலம் என இவை அனைத்தும் கூடுதல் வட்டாட்சியர் ஒருவரால் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கப்பட்டவை. ஒடிசா மாநிலம் கட்டக் மாவட்டம் பாரங்கா தாலுகாவைச் சேர்ந்தவர் ஜுதேந்திரகுமார் கூடுதல் வட்டாட்சியராக வேலை செய்து வந்திருக்கிறார். ஜுதேந்திரகுமார் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் ஜுதேந்திரகுமாருக்கு சொந்தமான புவனேஸ்வரில் உள்ள 2 குடியிருப்புகள், குர்தா மாவட்டம் சனபல்லா பகுதியில் உள்ள 2 அடுக்குமாடி வீடு, கட்டக் பாரங்காவில் உள்ள தாசில்தார் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 DSPக்கள் தலைமையில் 7 இன்ஸ்பெக்டர்கள், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 8 ASIக்கள் உள்ளிட்ட பெரிய குழு ரெய்டு நடத்தியிருக்கிறது. அதில் புவனேஸ்வரில் உள்ள ஜுதேந்திரகுமாரின் மாமியார் வீட்டில் நடைபெற்ற ரெய்டில் 500 ரூபாய் நோட்டுகள் அடங்கிய ஏராளமான பணம் கைப்பற்றப்பட்டது. அவற்றை எண்ணுவதற்காக அதிகாரிகள் பணம் எண்ணும் மிஷின்களை வரவழைத்திருக்கிறார்கள். அவற்றின் மதிப்பு கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். மற்ற இடங்களிலும் ஏராளமான பணமும் 100 கிராம் தங்க நகைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதோடு பல்வேறு சொத்து ஆவணங்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஜுதேந்திரகுமார் லஞ்சம் வாங்கி ஏராளமான சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார். அவற்றின் பட்டியல் அதிகாரிகளையே அதிர வைத்திருக்கிறது. நகட்டாவில் உள்ள கோபாலுனி நகரில் 4000 சதுர அடியில் 3 மாடி கட்டிடம், படகடா பிரிட் காலனியில் 3 மாடி கட்டிடம், குர்தா மாவட்டம் சனபல்லா பகுதியில் 4800 சதுர அடியில் 2 மாடி வீடு, புவனேஸ்வர் உத்தரா பகுதியில் 1250 சதுர அடியில் 2 BHK பிளாட், புவனேஸ்வர் மற்றும் குர்தா நகரில் 4 விலை உயர்ந்த நிலங்கள் ஜுதேந்திரகுமார் பெயரில் இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதோடு வங்கி, போஸ்ட் ஆபீஸ், பங்குச்சந்தை போன்றவற்றிலும் ஜுதேந்திரகுமார் ஏராளமான பணத்தை முதலீடு செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. புவனேஸ்வரில் உள்ள இந்தியன் வங்கியில் ஜுதேந்திரகுமாருக்கு லாக்கர் ஒன்று உள்ளது. அதை இன்னும் அதிகாரிகள் திறக்கவில்லை. அதிலும் ஏராளமான பணம், நகை இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. 1995ஆம் ஆண்டு ஜுதேந்திரகுமாருக்கு கருணை அடிப்படையில் கட்டக் பகுதியில் உள்ள அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸ் இயக்குநரகத்தில் சீனியர் லெபார்டரி அசிஸ்டண்டாக வேலை கிடைத்திருக்கிறது. அப்போது அவருக்கு சம்பளம் வெறும் 2000 ரூபாய்தான். லெபார்டரி அசிஸ்டண்டாக இருந்து அதன் பிறகு தற்போது கூடுதல் வட்டாட்சியராக ஜுதேந்திரகுமார் மாறியிருக்கிறார். இந்த 30 வருடங்களில் அவரின் சொத்து மதிப்பு பல கோடிகளை எட்டியிருக்கிறது. இவை அனைத்தையும் ஜுதேந்திரகுமார் நேர்மையாக சம்பாதித்து சேர்த்திருக்க வாய்ப்பு இல்லை. லஞ்சம் வாங்கிதான் சேர்த்திருக்கிறார் என்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் சோதனை இன்னும் முடிவடையவில்லை. முழுமையான சோதனைக்கு பிறகு ஜுதேந்திரகுமார் எத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை குவித்திருக்கிறார் என்ற விவரம் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.